இன்னைக்கு நம்ம தெற்கத்தி சீமையில் ரொம்ப விசேஷமான காய்கறியில் மகா சபைன்னு சொல்லப்படுற அவியல் பற்றி தான் நான் இப்போது செஞ்சு காட்டப் போகிறேன். அதோட ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெரிய ஆரோக்கியமான ரகசியமும் ஒளிஞ்சிருக்குது. ஒவ்வொரு காய்கறியும் தனித்தனியான சத்துக்கள், வைட்டமின் இருக்கின்றன. காய்கறிகளில் ஒரு சின்ன சண்டைகள் வந்துச்சாம். முதல்ல நம்ம கிரீடம் வச்ச கத்திரிக்காய் எழுந்து, நான் தான் காய்கறியில் ராஜா, நான் இல்லைன்னா எந்த சமையலும் முழுமை பெறாது, என்னோட சத்துக்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும்னு கம்பீரமாக சொல்லிச்சான். உடனே முருங்கைக்காய் குறுக்கிட்டு, நீ ராஜாவா இருந்தா என்ன, என்னோட இரும்பு சத்தும் பலமும் தான் மனுஷங்களை இளமையாக வைக்கும்னு வீராப்பா பேசிச்சான். இதை கேட்டுட்டு இருந்த சேனைக்கிழங்கு, உங்கள் கதையெல்லாம் இருக்கட்டும், மூல நோய் வராமல் மனுஷங்களை காப்பாற்றுற என் நார் சத்து தான் பெருசுன்னு அடித்து சொல்லிச்சான். நீர் சத்துள்ள காய்கறிகள் மற்றும் தேங்காய் காட்டும்போது அப்படி பூசணிக்காயும் புடலங்காயும் வந்து உடல் சூட்டை தனித்து கண்ணுக்குள் ஒளி தர்ற எங்களை யாராவது மிஞ்ச முடியுமான்னு கேட்டுச்சான். கடைசியாக வந்து தேங்காயும் தயிரும், நீங்கள் எல்லாரும் என்னதான் சண்டையிட்டாலும் உங்களை ஒன்றா இணைச்சு அந்த திவ்யமான சுவையை தர்றது நாங்கள் தானே அமைதியாக சொல்லிச்சான். கடைசியில் இப்படி ஒவ்வொரு காயும் தன்னோட பெருமையை பேசிகிட்டே இருந்தப்ப நம்ம ஊர் பெரியவர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து, ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த கத்திரிக்காய் குழஞ்சு வரும்போது தான் அந்த அவியல் ஆகுது. அந்த ஒற்றுமை தான் மக்களின் ஈர்ப்பை ஏற்படுத்த சில உத்திகள். ஒரே ஒரு காய்கறி சலிச்சு போச்சா, 10 நிமிஷத்துல 10 காய்கறியோட ஆரோக்கியமான அவியல் கறி ரெடியாக போகிறது. வேணுமா? வீட்டில் மிஞ்சிருக்கிற காய்கறிகளை வச்சு எப்படி ஒரு ராஜா விருந்து பண்ணுறோமோ பார்க்கலாம். காய்கறிகளை நீளமாக நறுக்கவும். கடைசியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவதையும் 2 ஸ்பூன் ஊற்றி அவியலை கிளறி விடவும். வேக வைத்த காய்கறிகளை கத்திரிக்காய், முருங்கைக்காய், சேனைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஆகியவற்றை எல்லாத்தையும் நீல வாக்கில் நம்ம விரல் சேப்புக்கு எல்லா காய்கறியும் சேப்பாக நறுக்கி கொள்ளவும். வேக வைத்த காய்கறிகளை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வைத்து கொள்ளவும். வேக வைத்த பிறகு 3/4 பதம் வேந்தால் போதும். அதற்கு தேவையான மசாலா இப்போது நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதற்கு முதல் மிக்சியில் 1 கப்பு தேங்காய் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான காரம், பச்சை மிளகாய் 5-6 தேவைப்படாமல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 4 வெள்ளைப்பூடு, 4 பல்லு அல்ல 5 பல்லு போதும். எதற்கு என்றால் அதில் நம்மளுக்கு சேனைக்கிழங்கு சேர்க்கிறோம், உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். இதில் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகலாம், அதனால் நம்ம கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு சேர்க்கிறோம். காய்கறிகள் வெந்ததும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு நிமிடம் கிளறி வச்சுக்கிடணும். அப்புறம் மசாலாவையும் சேர்த்து எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் அரைத்து விழுதையும் போட்டு ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வைத்தால் போதும். ஒரு மிதமான சூட்டில் வைக்க வேண்டும். அடி பிடித்திடக்கூடாது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 கொத்து கருவேப்பிலை தேவி மூடி வைத்தால் மனம் ஊரையே கூட்டும். இதில் அதிகமான வைட்டமின் கலோரில் இருப்பதால் ரொம்ப ஆரோக்கியமான அவியல் கறி ரெடியாகி இருக்கிறது. இப்போது நம்ம சாப்பிடலாமா?